அடுத்து ஃபர்ஸ்ட் கோள் பாருங்க புதன். புதன்ல வந்து ஒரு நாள் என்பது 58.65 நாள் சேர்ந்ததுதான் புதன்ல ஒரு நாள். இதுக்கு எந்த கடவுள் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ரோமானிய கடவுளின் தூதுவர் மெர்க்குரி அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. ரோமானிய கடவுளின் தூதுவர் மெர்க்குரி அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து வளிமண்டலம் கிடையாது. புதன் கோளுக்கு வளிமண்டலம் கிடையாது. சூரியனிலிருந்து டைரக்டா வெப்பநிலை எடுத்துக்கிறோம். அதனால பகல் பொழுதில் அதிக வெப்பமாகவும் இரவு பொழுதில் அதிக குளிராகவும் உள்ள கோள் எது அப்படின்னா புதன். பகலில் அதிக வெப்பமாகவும் இரவில் அதிக குளிராகவும் உள்ள கோள். அதே மாதிரி துணைக்கோள்கள் கிடையாது. வெறுங்கண்ணால் வெற்றி கண்ணால் பார்க்க இயலும்னு சொல்றாங்க. சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் ஆகும். அப்ப சூரியனை வேகமாக சுற்றும் கோள், சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள் புதன் தான். அதனால சூரியனை வேகமா சுற்றி வருது. எத்தனை நாள்ல சுத்தி வருது அப்படின்னா 88 நாள்ல சுத்தி வருது. 88 நாள்ல சூரியனை சுற்றி வருது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க செகண்ட் ஒன்னு வெள்ளி. வெள்ளியில ஒரு நாள் என்பது 243 நாள் சேர்ந்ததுதான் ஒரு நாள். 243 நாள் சேர்ந்தது ஒரு நாள். அதனால தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் அப்படின்னு வெள்ளியை சொல்றாங்க. தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் வெள்ளி. ரோமானியர்களின் அன்பு மற்றும் அழகை குறிக்கும் கடவுள் வீனஸ் அப்படின்ற பேர்ல சொல்றாங்க. ரோமானியர்களின் அன்பு மற்றும் அழகை குறிக்கும் வீனஸ் அப்படின்ற பேர்ல சொல்றாங்க. அதே மாதிரி பூமியை ஒத்த இருக்க கோள் வந்து வெள்ளியை சொல்றாங்க. அதனால வெள்ளியும் பூமியும் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளி மற்றும் பூமி இரண்டுமே இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க வெப்பமான கோள்கள். சூரிய குடும்பத்தில் வெப்பமான கோள் வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. எதனால வெப்பமா இருக்கு அப்படின்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜோசப் பிளேக். கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கண்டறிந்தவர் ஜோசப் பிளேக். ஆக்சிஜனை கண்டறிந்தவர் 1772 வந்து ஷீலே கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1774 வந்து ஜோசப் பிரிஸ்லி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, 72ல ஷீலே, 74ல ஜோசப் பிரிஸ்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பெயரிட்டு வந்து லவாய்சியர் வந்து பெயர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கடிகார திசையில் சுற்றும் கோள்கள், அதாவது சூரியனை கிழக்கிலிருந்து மேற்கா சுத்தி வரும். கடிகார திசையில் சுற்றும் கோள்கள். அதே மாதிரி தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் ஒரு நாள் என்பது 243 நாட்கள். அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு வெள்ளி கோளை பற்றி ஆராய இஸ்ரோ வந்து ஒரு திட்டத்தை லான்ச் பண்ண போறாங்க. அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா சுக்ராயன் திட்டம். சுக்ராயன் திட்டம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க பூமியில ஒரு நாள் என்பது 23.93 மணி நேரம் அல்லது 23 மணி நேரம் 56 நிமிடம் அல்லது ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னா 24 மணி நேரம் அப்படின்னு சொல்றோம். 24 மணி நேரம். இதை நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் அப்படின்னு சொல்றோம். பூமியை நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் அப்படின்னு சொல்றோம். சரி, இது மாதிரி ஒண்ணு சொல்லல. செவ்வாய்க்கு செவ்வாய் பார்க்கணும். சரி, அடுத்து பாருங்க பூமியில ஒரு நாள் என்பது 23.93 மணி நேரம் அல்லது 23 மணி நேரம் 56 நிமிடம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதை நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் அப்படின்னு சொல்றோம். கிரேக்க மற்றும் ரோமானிய கடவுள் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள், சூரிய குடும்பத்துல அழைக்கப்படாத ஒரே கோள் பூமி தான். சரிங்களா? இதோட துணைக்கோள் வந்து நிலவு. உங்களுக்கு தெரியும், நிலவு துணைக்கோள் நிலவு. இந்த நிலவை பற்றிய ஆராய வந்து 3 திட்டத்தை வந்து அனுப்பியிருப்பாங்க. என்னென்ன திட்டம்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3. சந்திராயன் 1 எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2008. இதோட திட்ட இயக்குனர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை. இந்த மயில்சாமி அண்ணாதுரையோட சிறப்பு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இளைய கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம். மயில்சாமி அண்ணாதுரையின் சுயசரிதை நூல் பேரு என்ன அப்படின்னா கையருகே நிலா. மயில்சாமி அண்ணாதுரையின் சுயசரிதை நூல் கையருகே நிலான்னு சொல்றோம். அடுத்து சந்திராயன் 2, இது வந்து 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க.
ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும்போது எங்க விழுந்துச்சுன்னு தெரியல, ஃபெயிலியர் மிஷன். இதோட திட்ட இயக்குனர் யாரு அப்படின்னா வனிதா முத்தையா. இதோட திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா. லாஸ்டா சந்திராயன் 3 2023 லான்ச் பண்ணிருப்பாங்க. 2023 ஜூலை 14 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஆகஸ்ட் 23 வந்து நிலாவுக்கு போயிருக்கும். அதனால அந்த ஆகஸ்ட் 23 நரேந்திர மோடி அவர்கள் வந்து விண்வெளி தினம் அப்படின்னு விண்வெளி தினமா கொண்டாடுறாங்க. விண்வெளி தினமா வந்து ஆகஸ்ட் 23 கொண்டாடுறாங்க. சந்திராயன் 3 ஓட திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வீரமுத்துவேல். வீரமுத்துவேல். அதே மாதிரி நிலவுக்கு வந்து வேற என்னென்ன பேர்லாம் தமிழ்ல சொல்றாங்க அப்படின்னா திங்கள் அப்படின்னு சொல்றாங்க. திங்கள், மதியம், அப்புறம் இந்து. ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா நிலவு. திங்கள், மதியம், இந்து அப்படின்னா நிலவு, ஞாயிறு, பருதி, ஆதித்யா அப்படின்னா சூரியனை பத்தி சொல்றது. அதே மாதிரி பூமியோட துருவ விட்டம் பார்த்தோம் அப்படின்னா 12,714 கிலோமீட்டர். பூமியோட நிலநடுக்கோட்டு விட்டம் எவ்வளவு அப்படின்னா 12,756 கிலோமீட்டர். விடுபடு வேகம், பூமியின் விடுபடு வேகம் 11 கிலோமீட்டர் பை செகண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து செவ்வாய். செவ்வாய்க்கோள். செவ்வாயில ஒரு நாள் என்பது 24.62 மணி நேரம். செவ்வாயில ஒரு நாள் என்பது 24.62 மணி நேரம். ரோமானிய போர்க்கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன பேர்ல சொல்றாங்கன்னா மார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ். சிவப்பு நிறக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. எதனால சிவப்பு நிறமா இருக்கு அப்படின்னா இரும்பு ஆக்சைடு அதிகமா இருக்குனால செவ்வாய்க்கோள் வந்து சிவப்பு நிறத்துல இருக்கு. இதுக்கான மிஷன் என்ன மிஷன் அப்படின்னா மங்கள்யான், அதாவது 24/9/2014 2014 வந்து செவ்வாய்க்கோளுக்கு போயிருக்கும். அதோட திட்ட இயக்குனர் யாருன்னா அருணன் சுப்பையா. அருணன் சுப்பையா. வளிமண்டலம் மிக மெல்லியதாக இருக்கும். இந்த துணைக்கோள் வந்து அடிக்கடி கேட்டே இருப்பாங்க செவ்வாயோட துணைக்கோள்கள். செவ்வாய்க்கு வந்து 2 துணைக்கோள் இருக்கு. ஒன்னு வந்து போப்பஸ், இன்னொன்னு வந்து டீமஸ். போப்பஸ், டீமஸ் அப்படின்ற 2 துணைக்கோள்கள் இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வியாழன். வியாழன் கோள். வியாழன்ல ஒரு நாள் என்பது 9.92 மணி நேரம். ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் அப்படின்ற பெயர்ல சொல்றாங்க. ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர். வெள்ளிக்கோளுக்கு அடுத்தபடியாக வானில் பிரகாசமாக தெரியும் கோள் வியாழன். வெள்ளிக்கோளுக்கு அடுத்தபடியாக வானில் பிரகாசமாக தெரியும் கோள் வியாழன். மொத்தம் 3 வளையம் இருக்கு, 67 துணைக்கோள் இருக்கு. தற்போது வந்து 92 புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கூல் புக்ல அப்டேட் பண்ணது 67 இருக்கு. அதுல முக்கியமான துணைக்கோள்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அயோ, யூரோப்பா, கானிமேடு, காலிஸ்டோ அப்படின்னு சொல்றோம். இந்த வியாழன் கோளில் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா கானிமேடு. வியாழனில் மிகப்பெரிய துணைக்கோள் கானிமேடு. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கோள் பாருங்க சனி. சனியில ஒரு நாள் என்பது 10 மணி நேரம், 10.23 மணி நேரம். ரோமானியர்களின் வேளாண்மை கடவுள் சர்டன் அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படும். ரோமானியர்களின் வேளாண்மை கடவுள். அதே மாதிரி வளையங்கள் கொண்ட கோள், மொத்தம் 14 வளையம் இருக்கு. வளையங்கள் கொண்ட கோள் என்று அழைக்கப்படுவது சனி. வளிமண்டலத்துல என்னென்ன வாயுக்கள்லாம் இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் மற்றும் மீத்தேன். நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, சனிக்கோளின் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவானது. அதனால சனிக்கோள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீரில் மிதக்கும் கோள் அப்படின்னு சொல்றாங்க. நீரில் மிதக்கும் கோள் சனி. அதே மாதிரி துணைக்கோள்கள் மொத்தம் 62 துணைக்கோள் இருக்கு சனிக்கு. இந்த 62 துணைக்கோளில் பரப்பளவில் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா டைட்டன். டைட்டன். டைட்டனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மேகங்களுடன், சூரிய குடும்பத்தில் மேகங்களுடன் காணப்படும் ஒரே துணைக்கோள் டைட்டன். மேகங்களுடன் காணப்படும் ஒரே துணைக்கோள் டைட்டன். ஓகே, அடுத்து பாருங்க.
அடுத்து யுரேனஸ். யுரேனஸ்ல ஒரு நாள் என்பது 17 மணி நேரம். இது கிரேக்க விண்கடவுள் யுரேனஸ் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுது. தொலைநோக்கியால் கண்டறியப்பட்ட முதல் கோள் வியாழன். யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா 1761ல வில்லியம் ஹெர்சல் அப்படின்ற ஒரு நபர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உருளும் கோள், பச்சை நிறக்கோள், அதாவது மீத்தேன் வாயு அதிகமா இருக்கனால பச்சை நிறக்கோள் உருளும் கோள் என்று அழைக்கப்படுவது யுரேனஸை சொல்றாங்க. அதே மாதிரி துணைக்கோள்கள் டைட்டானியா, அதாவது யுரேனஸ் கோளில் மிகப்பெரிய துணை. யுரேனஸ்ல மொத்தம் 27 துணைக்கோள் இருக்கு. அந்த 27 துணைக்கோளில் மிகப்பெரிய துணைக்கோள் வந்து டைட்டானியா சொல்றாங்க. ஓகே, அடுத்து லாஸ்டா பார்க்கலாம். லாஸ்டா வந்து நெப்டியூன். நெப்டியூன்ல ஒரு நாள் என்பது 18 மணி நேரம். அதே மாதிரி வெள்ளை நிறக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளை நிறக்கோள் 18 மணி நேரம். ரோமானிய கடல் கடவுள் நெப்டியூன் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படும் கோள். சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கனால வந்து வெள்ளை நிறக்கோள், பலத்த காற்று வீசும் கோள் வெள்ளை நிறக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. துணைக்கோள்கள் மொத்தம் 14 இருக்கு. 14 துணைக்கோளில் பரப்பளவில் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா ட்ரைட்டன். ட்ரைட்டனை சொல்லலாம். அதாவது கோளின் சுழற் அதாவது கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழலும் ஒரே துணைக்கோள் அதாவது ட்ரைட்டன். அதாவது 248 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து புளூட்டோ வந்து சுற்றுப்பாதையை கடக்கிறது. இது நெப்டியூனோட சுற்றுப்பாதையை வந்து 248 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடக்கிறது. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி சூரிய குடும்பத்துல வந்து 5 குறுங்கோள்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக் மற்றும் ஹேலமியா. புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக் மற்றும் ஹேலமியா 5 குறுங்கோள்கள் இருக்கு. சிறுகோள்கள் அப்படின்னா சிறுகோள் மண்டலம் 2 கோள்களுக்கு இடையே காணப்படும். ஒன்று வந்து செவ்வாய் மற்றும் வியாழன். செவ்வாய் மற்றும் வியாழன் இரு கோள்களுக்கு இடையே சிறுகோள் மண்டலம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து காணப்படும். எடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். புவி மைய கோட்பாடை கண்டுபிடிச்சது யாருன்னா உங்களுக்கு தெரியும், தாலமி. சூரிய மைய கோட்பாடை கண்டுபிடிச்சது கோபர்னிக்கஸ். கோள்கள் இயக்க விதியை வெளியிட்டவர் யாரு அப்படின்னா கெப்லர் வெளியிட்டிருப்பாங்க. கெப்லர் கோள்கள் இயக்க விதி கெப்லர். அதோட முதல் விதி என்ன அப்படின்னா நீள் வட்டங்களின் விதி. அதாவது சூரிய குடும்பத்தில் கோள்கள் எல்லாமே சூரியனை நீள் வட்டத்துல சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சூரியனை எல்லா கோளுமே நீள் வட்டத்துல வந்து சுத்தி வருது அப்படின்னு சொன்னது யாருன்னா கெப்லர். முதல் விதி நீள் வட்டங்களின் விதி. செகண்ட் ஒன்னு சம பரப்புகளின் விதி. அதாவது கோளின் மையத்தையும் சூரியனின் மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு காலங்களில் சம பரப்பளவை கடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதான் சம பரப்புகளின் விதி. தேர்ட் ஒன்னு லாஸ்டா ஒத்திசைவுகளின் விதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இரு கோள்களின் சுற்று காலங்களில் இருமடிகளின் விகிதம் சூரியனிடமிருந்து அவற்றின் பாதி அளவு பேரச்சுகளின் மும்மடிக்கு சமம். அதான் ஒத்திசைவுகளின் விதி. கோள்கள் இயக்க விதியை வெளியிட்டவர் கெப்லர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பன்னாட்டு விண்வெளி நிலையம், விண்வெளி மையம். அதாவது விண்வெளி வீரர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு நிறுவனம்னு சொல்றோம். 1998 ஆரம்பிச்சு 2000 வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. 2011 இருந்து மனிதர்கள் வந்து அங்க போயிருப்பாங்க. சரிங்களா, குறைந்தபட்சம் ஒரு 6 நபர்கள் வந்து அங்க தங்கலாம். சரிங்களா, அதே மாதிரி 2024 இருந்து 28 2028 ஆண்டு வரை வந்து விண்வெளி மையம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வேண்டியது 98 கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. 2011 வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒவ்வொரு நாட்டில் உள்ள விண்வெளி நிலையம் அது எந்த நாடு, அதற்கான நாடு என்ன அதுன்னு பார்க்கலாம். விண்வெளி நிலையம் அதுக்கான நாடுகள். அமெரிக்கால வந்து நாசா, ராஸ்காஸ்மாஸ் ரஷ்யா, இஎஸ்ஏ அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஐரோப்பா, ஜாக்சா அப்படின்றது ஜப்பான், சிஎஸ்ஏ கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கனடால. இந்தியால வந்து இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1969 ஆகஸ்ட் 15 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட முதல் தலைவர் யாருன்னா விக்ரம் சாராபாய். இதோட தலைமையிடம் இஸ்ரோ அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எதுனா பெங்களூரு கர்நாடகா. 10வது தலைவர்
கரண்ட்ல வந்து எஸ் சோம்நாத் வந்து இருக்காங்க. எஸ் சோம்நாத். ஓகே, அடுத்து பார்க்கலாம்.